ஜெயபாபுங்கிற அம்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜஸ்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்க போறேன் மாணவர்களுக்கு. மாணவர்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மாணவர்கள வந்து "நீ ஒரு ஜந்து, நீ ஒரு கலிசட, நீ ஒரு பொறுக்கி, நீலாம் எப்படி உருப்படுவ?" அப்படின்னு சொல்லி பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுத்துட்டுருக்காங்க. ஃபீல் பண்ணுவாங்க உங்க அம்மா அப்பா. உங்க அம்மா அப்பா உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரு ஜந்துவை பெற்றிருக்கேனே, என் பிள்ளை ஒரு பொறுக்கியா இருக்கிறானே காலேஜ்ல ஃபீல் பண்ணுவாங்க உங்க அம்மா அப்பா. இப்படியே என் பையன் கரிசனையா இருக்கிறான், இப்படிப்பட்ட பையன் பெற்றவங்க அம்மா அழுவாங்க. உங்க அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா, ஏன்னா உங்க அம்மா மாதிரி வயசுல ஒவ்வொரு பொம்பளைங்க ஆம்பளைங்க பாட்டி பதக்கிட்டு இருக்கீங்க காலேஜ்ல படிக்கிற பேர். இது வந்து மாணவர்கள தரைக்குறைவா பேசி, மாணவர்களுடைய மனநிலை வந்து கீழ கொண்டு போற ஒரு செயல். அது என்னன்னா, வாயில கை வைக்கலைன்னா எல்லாத்துக்கும் டிசி குடுத்துருவாங்களாம். நீங்க யாரு டிசி குடுக்க? யார் வாயில கரண்ட்ல வாய் மூடலையோ, டிசி ஒர்க்கர் ப்ளீஸ் கெட் தி பேப்பர்ஸ் ஃபார் மீ, ப்ளீஸ் கெட் தி ரெஜிஸ்டர். 10 செகண்ட் கவுண்ட் பண்ணி முடிக்கிறது மூலமா வாய் மூடலையோ வட்டை கொடுக்க போற டிசி. எப்படி இதை வந்து அரசு வந்து அனுமதிக்குது? இந்த மாதிரி ஆட்களை வந்து எப்படி சொற்பொழிவாற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசு வந்து இவங்களை எப்படி அனுமதிக்குதுன்னே தெரியல. மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லி தரணும். நீ முன்னேறி வருவ, உன்னால முடியும், உங்க அம்மா அப்பாவுக்கு நீ நல்ல பேர் எடுத்து தருவ, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு உன்னால உங்க அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும், நீ ஒரு தரித்திரம், நீ ஒரு பொறுக்கி, நீ என்னைக்குமே உருப்பட மாட்ட, நீங்க எல்லாருமே ஒரு கலிசடிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த அம்மா. இதுக்கு மேலே இந்த அம்மாவை பல காலேஜ் அனுப்பினோம்னா நல்லா இருக்கிறவங்க கூட நல்லா இல்லாமல் போயிடுவாங்க, எல்லாரும் ரவுடி ஆயிடுவாங்க. மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரத்துக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. அவன்லாம் விட்டுட்டு தேடி எடுத்து எங்கேயோ ஒருத்தர் அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அரசு நடவடிக்கை எடுக்குமான்னு பார்ப்போம்.